அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். குரு சித்தி மையம் நாக மகரிஷின் அன்பான வணக்கம். 3000 வருடமாக ஒளி தேகமாக ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் இருக்கிறார். அவருடைய சிஷியர் என் குரு ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி அவர் கற்றுக் கொடுத்து அவரிடம் குருகுல கல்வி கற்று இந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். 2005 முதல் ஸ்ரீ மகாலட்சுமி குருநாதர் காசில் பிரசன்னாகி அவர் கேள்வி கேட்குறார். நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன் கஷ்டப்படுறாங்க? பணக்காரர்கள் பணம் பெருகி கொண்டிருக்கிறது, என்ன காரணம்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, பணத்தை கையாளும் முறை சரியில்லாமல் பணம் அவங்கள்ட்ட விளையுது, அவங்க சரியாக கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க. 1, பல் விளக்காமல் முகம் கழுவாமல் பணத்தை யாரும் எடுத்து கொடுக்கக்கூடாது. 2, பல முன்னிலையில் 4 பேர் பார்க்க பணம் எண்ணக்கூடாது. 3, நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கும் இடத்தையோ யாரிடம் காட்டக்கூடாது. 4, கணவன் மனைவி உடல் வேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. 5, தலைவாணிக்கடியை பணத்தில் வைக்கக்கூடாது. 6, பெட்டுக்கடியை வைக்கக்கூடாது. 7, சட்டையில் பணத்தை வைத்து தொங்க விடக்கூடாது. இப்போ கடைசியாக பணத்தை பார்த்து அப்படியே சட்டையில் தொங்க அப்படியே எடுப்பாங்க, ஆச்சுங்களா. 8, பிட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. பணத்தை அழுத்து பார்த்தீங்களா, ஒரு கால் பஸ்ஸில் வரும்போது கால் பட்டா எவ்வளோ கால் எடுத்து சொல்கிறோமா இல்லையா, அதனால் பிட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. பணத்தை பாக்கெட்டில் வச்சு தூங்கக்கூடாது. இப்போ ட்ரெயினில் போயிட்டு பணத்தை வச்சு புரண்டு படுக்கிறீங்கள, அப்போ பணத்தை புரட்டுற மாதிரி அது, ஆச்சுங்களா. 9, கையில் எழுதினால் கடன் வந்துடும். கையில் எழுதக்கூடாது. கையில் எழுதுனா கடன் வந்துடும். அதுக்கு அடுத்தது, எண்ணெய் கையோட பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. எண்ணெய் கையோட பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. இது பணத்தை கையாளும் முறை. சரிங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் வந்தவுடன் அந்த பணத்தை வீட்டில் ஒரு பக்கம் வைக்கணும். சாப நிவர்த்தி பண்ணி வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் இன்னொரு பக்கம் வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டும். அப்படி எடுத்துகிட்டு சென்றால் அந்த பணத்துக்கு விரயம் இல்லாமல் பணம் பெருகி கொண்டு இருக்கும். எந்த நாளில் கடன் வாங்கினா, எந்த நாளில் எந்த நேரத்தில் கடன் வாங்கினால் கடனை கட்டிவிடலாம், எந்த நேரத்தில் எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டியை கட்டினா சீக்கிரம் அசலை கட்டலாம். பணத்தை கொடுத்துக்கூடிய லட்சுமி யாருன்னா ஸ்ரீ ஞானலட்சுமி. அந்த ஞானலட்சுமி வழிபாடு, பூஜை, மந்திரங்கள் குரு சித்தி மையத்தில் ஆதிநாத வாசி வித்தையில் தெய்வ வழிபாடு கற்றுத்தரப்படுகிறது, ஆச்சுங்களா. எந்தெந்த வகையில் மகாலட்சுமி பிடிச்சது பச்சை பட்டு, ஆச்சுங்களா, பச்சை வேட்டி கட்டிக்கணும். அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற செடி எதுனா, மரம் எதுனா வில்வம். அந்த வில்வத்தில் தான் ஞானலட்சுமி இருக்கிறது. அந்த வில்வத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையும் பௌர்ணமி அன்னைக்கும் நீங்கள் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு, பூஜை, மந்திரங்கள் செய்தல் வேண்டும், ஆச்சுங்களா. பணம் வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி வைக்கணும், ஆச்சுங்களா. அப்படி வச்சிங்கன்னா என்ன எழுதி வச்சிங்களோ அதுக்கு உண்டான வழியை மகாலட்சுமி செய்வார்கள், ஆச்சுங்களா. அதே மாதிரி சேண்டல் ஆயில், சேண்டல் சோப்பு, சேண்டல் பவுடர் நம்ம யூஸ் பண்ண மகாலட்சுமி பிடிச்சி வாசனை தேவையங்கள். அது சந்தனம் ரொம்ப பிடிக்கும். சந்தன ஆயில், சந்தன வாசனை ரொம்ப பிடிக்கும். அதை யூஸ் பண்ணிக்கணும் பூஜையில், ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி மந்திரம் ஃபஸ்ட்டு ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய என்பது சர்வ மங்கள மந்திரம், பரமபத மந்திரம், முக்தி மந்திரம், மோட்ச மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டில் முறைப்படி நீங்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி மகாலட்சுமி மகா மந்திரத்தை நீங்கள் முறைப்படி சொல்லணும். அதே மாதிரி சுக்கிர நாளில் சுக்கிர உரையில் ஆதி நாதத்தை பயன்படுத்தினால் அந்த சக்தி பிரபஞ்சத்தில் வரக்கூடிய சுக்கிர கதிரிச்சு உடம்பில் உள்ளே செலுத்திவிடும். நம்ம ஜாதகத்தில் சுக்கிர நீச்சமாயிடுச்சு, சுக்கிர திசை சுக்கிர புத்தி நல்லா இருந்தால் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவாங்க, ஆச்சுங்களா. ஆனால் சுக்கிர திசை சுக்கிர புத்தி நல்லா இருந்தால் முதுமையாக இருக்கிறவங்களும் பணம் கிடைக்கும், பணம் வந்துட்டு இருக்கும். சுக்கிர நீச்சமாயிடுச்சு, சுக்கிர திசை டவுன் ஆயிடுச்சுன்னா பண கஷ்டத்தை கொடுக்கும். கொடுத்த பக்கம் வராது, கேட்ட பக்கம் கிடைக்காது, அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். அப்போ சுக்கிரனை நீங்கள் பலப்படுத்த வேண்டும்.
நம்ம உடம்புல தான் ஜாதக ரீதியாக சுக்கர் அது கதிர்வீச்சு குறைவாக இருக்குது. இது குறைவாக இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சாக தான் அந்த சுக்கரனை கதிர்வீச்சக்கூடிய ஸ்ரீரங்கம் திருப்பதி கோயிலுக்கு போகிறாங்க. வேறு எங்கெங்கே இருக்கோ அங்கே போகிறாங்க. ஆனால் நம்ம உடம்புல வந்து கதிர்வீச்சு குறைவாக இருக்குது. அப்போ உடம்பு இருக்கக்கூடிய கதிர்வீச்சு எப்படி நெட் பேங்க் போகிற மாதிரி நம்ம இருந்த இடத்துல இருந்து சுக்கர ஓரையில் எப்பொழுது சுக்கர ஓரையில் ஆதி நாதத்தை பயன்படுத்தினால் அந்த நாதமானது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கர கதிர்வீச்சை உடம்பு உள்ளே செலுத்திவிடும். அதனால் சுக்கர கதிர்வீச்சு பலமாகிவிடும், பண கஷ்டத்தை தீர்க்கும். அடுத்தது உங்களுக்கு குழந்தை பாக்கியின்மை, அடுத்தது திருமண தடையை முழுமையாக போக்கும். அடுத்தது இந்த மந்திரம் எங்கே ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் எங்கே ஒழிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி வந்து விடுவார்கள். பெருமாள் வந்துவிடுவார், மகாலட்சுமி வந்துவிடுவாங்க. மகாலட்சுமி பெருமாள் வந்தவுடன் பெருமாளுடைய சிஷியை யாருன்னா கணபதி வந்துடுவார். இவங்க 3 பேர் எங்கே வராங்களோ அங்கே எல்லா தேவர்களும் வந்து விடுவார்கள். உங்கள் பிரார்த்தனை அனுகிரகம் செய்வார்கள். இதுதான் ஸ்ரீ ஞான லட்சுமி வழிபாடு ஆச்சுங்களா. அதே மாதிரி ஒரு கடையை வச்சுருக்கவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணால் உங்கள் கடையில் வருமானம் குறையாமல் வந்து கொண்டிருக்கும், அதிகமாகி கொண்டிருக்கும். பண கஷ்டமே மன கஷ்டம், பணம் இருந்தால் உலகில் சுகமாக வாழலாம். நீங்கள் சுகமாக வாழ்வதற்கு குரு சித்தி மையத்தில் ஆதிநாத வாசி வித்தையில் தெய்வ வழிபாடில் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு 3000 வருடமாக ஒளி வேகமாக இருக்கக்கூடிய ஆதி பிரணவ யோக ஞான சித்தின் அருளால் எனது ஞான மகா குரு ஸ்ரீ ஆதிநாத மகர்ஷி அருளால் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் குரு சித்தி மையம் சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79.